வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ். ஊர் உலகத்துல நடக்கிற விஷயத்தை தமிழ்ல தெரிஞ்சுக்கிற நாம நம்ம தாய் தமிழோட பெருமையை பத்தி தெரிஞ்சுக்கலனா எப்படி? அப்படிப்பட்ட 12 அருமையான தகவல்கள் உங்களுக்காக. உலகத்தோட பழமையான மொழி அண்ட் இன்னும் உயிர்ப்போடையும் உலக மக்களால் அதிகமா பேசப்படுற மொழின்ற பெருமை நம்ம தமிழ் மொழிக்கு தாங்க இருக்கு. கிமு 500ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் பேசப்பட்டதா ஆதிச்சநல்லூர் ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆழமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தமிழோட தொடக்கத்தை பார்த்து இந்த உலகமே வாயடைச்சு போகுங்க. இந்தியால தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் புக்கு பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. அது என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பிரான் வணக்கம். 1578வது வருடம் போர்ச்சுகீசியர்கள் இந்த புக்கை பிரிண்ட் பண்ணாங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக சங்கம் அமைச்சு அதை மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கன்னா அது தமிழ் மொழி மட்டும்தாங்க. 4400 வருடங்களுக்கு முன்னாடி முதல் சங்கத்தை அமைச்சு அதை 89 மன்னர்கள் அடுத்தடுத்ததா ஆட்சி பண்ணி தமிழை வளர்த்தாங்க. தமிழ் நமக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கே தாய்மொழி. எப்படின்னு கேட்குறீங்களா? சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம், கொரியன் உட்பட 400 மொழிகளுக்கு எழுத்துக்களை மட்டும் இல்லைங்க, இலக்கணத்தையும் கொடுத்துருக்கு. எகிப்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கும். ஏன்னா அங்க 4000 டவுன்களுக்கு தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க. உலகம் முழுக்க தமிழர்கள் போய் பட்டையை கிளப்பியிருக்காங்கல்ல. வேற எந்த மொழிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு நம்ம தமிழுக்கும் உண்டுங்க. தமிழ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. தமிழ்னா அழகு, இனிமை, இயற்கை, இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. தமிழ் எழுத்துக்கள்ல 25% எழுத்துக்கள் தனிச்சு நின்னாலே அதுக்கு அர்த்தம் உண்டுங்க. இந்த பெருமை வேற எந்த மொழிக்கும் கிடையாது. உயிர் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா விலங்குகள் அண்ட் பறவைகளோட ஒலியோட ஒத்து போகும். தமிழ் எப்பயுமே இயற்கையோட ஒன்றி தான் இருக்கும். மொழிக்காகவே ஒரு தெய்வத்தை கொண்ட ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி தாங்க. ஸ்கூல்ல இருந்தே தமிழ் எண்ணெயை நம்ம வணங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அணுக்களை பத்தி விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு ஔவையார் பாடியிருக்காங்க. எப்படி? அதான் தமிழ். நம்ம நாட்டில் தாங்க தமிழை எல்லாரும் கொண்டாடுறது இல்ல. சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா அபிஷியல் லாங்குவேஜாவே தமிழை தான் வச்சிருக்காங்க. அங்க எங்க போனாலும் நீங்க தமிழை பார்க்கலாம். காந்தி தமிழ் கத்துக்கிட்டாரு தெரியுமா? அவரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட காரணமே தமிழ் தான். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்ற குரல் தான் அவருக்கு அகிம்சையை கத்து கொடுத்துச்சான். இதை அவரே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இன்னொன்னுங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அடுத்த ஜென்மத்துல நான் தமிழனா பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் எப்படி? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது தானா அமைஞ்சதா இல்ல பார்த்து தான் வச்சாங்களான்னு தெரியல. கூகுள் அப்படின்ற வார்த்தைக்கும் தமிழ்ல கூகுள் அப்படின்னு ஒரு வார்த்தை பொருத்தமா இருக்குங்க. அதாவது கூ அப்படின்னா கூவுதல், கில் அப்படின்னா கில்லுதல் அண்ட் தேடுதல். இது அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்களேன். கூ கில் கரெக்டா இருக்குல்ல? கூவி தேடுதல். எப்படி? சூப்பர்ல? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.